மனிதர்கள் அசுரர்கள் யாரும் இந்த விஷத்தால் தப்ப முடியாது. வா, வந்து நிரூபித்து காட்டு உனது விஷத்தின் சக்தியை. நான் அறிய விரும்புகிறேன், உனது விஷம் சாதாரணமானதா அல்லது அந்த கண்ணன் அசாதாரணமானவனா என்று. வா, வந்து தீண்டி என்னை. தட்சக வம்சத்தின் நாகங்களே, நீங்கள் உயிரோடு இருக்க விரும்பினால் வாருங்கள், நிரூபித்து காட்டுங்கள் உங்கள் சக்தியை. தீண்டுங்கள் என்னை, தீண்டுங்கள், வாருங்கள். என்ன நந்தராணி, கடந்த சில நாட்களாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். கோகுலவாசிகளிடமிருந்து பால் வரி வாங்குவதற்கு சவுக்கின் அவசியமில்லாமல் போய்விட்டது. அது மட்டுமல்லாமல் யாருக்கும் தண்டனையும் தருவதில்லை. ஏன், கோகுலத்தில் பாலாறு ஓடுகிறதா என்ன? மக்கள் திருடர்கள் அல்ல, கட்டுப்பட்டிருக்கிறார்கள். அதில் எனக்கு வேதனைதான். ஏனென்றால் கம்சனிடம் கட்டுப்பட்டுள்ளார்கள். உங்கள் கடவுளுக்கு பால் எல்லா இடங்களில் இருந்தும் கிடைத்தும் கூட பற்றாக்குறையாகவே உள்ளது. ஆனால் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது, சீக்கிரமே இந்த கோகுலத்தின் மூலமாக அவருக்கு ஏற்பட்டுள்ள பஞ்சம் மறைந்துவிடும். மதுரா, பஞ்சம். மகிழ்ச்சிக்காகத்தானே நான் பாயசம் சாப்பிட்டேன். தோழர்களின் மகிழ்ச்சிக்காகவா? ஆம் பலராம் அண்ணா, அம்மா எப்பொழுது மகிழ்ச்சி அடைவாள் தெரியுமா? அவர் எனக்கு கொண்டு வரும் வெண்ணெயை முழுதும் தின்று தீர்த்த பிறகுதான். கண்ணா, இதுதான் பிரச்சனை உன்னிடம். நீ அனைத்து காரியங்களையும் உன் விருப்பம் போல்தான் செய்கிறாய். இதோ பார், நான் உன்னை விட பெரியவன், புத்தி உள்ளவன். நீ தவறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் அனைத்து காரியங்களையும் உனது அண்ணன் பலராமனிடம் கேட்டு செய்ய வேண்டும். நாராயண நாராயண. பிரபு, திரேதாயுகத்தில் லட்சுமணன் ரூபத்தில் ஞானத்தை சேஷனாகம் ஸ்ரீராமர் ரூபத்தில் பெற்றார். இன்று அதே ஞானத்தை அவர் பலராமன் ரூபத்தில் நந்தகுமாரருக்கு வழங்குகிறார். ஆதிசேஷரே, தாம் ஒரு மூத்த சகோதரரின் தர்மத்தை சரியாக கடைபிடிக்கிறீர்கள். நாராயண நாராயண. பலராமண்ணா, தாம் புத்திசாலி. தாம் தான் சமாதான வேண்டுகோளை கொண்டு செல்ல வேண்டும். ஒருவேளை நான் சமாதான வேண்டுகோளை கொண்டு சென்றால் என்னால் ஏதாவது தவறு நடந்துவிட்டால் பிறகு என்னால் லட்டு சாப்பிட முடியாமல் போய்விடும். தாம் இப்பொழுது என்ன விரும்புகிறீர்கள்? உங்கள் இளைய சகோதரன் பசித்திருக்க வேண்டுமா? இந்த கண்ணன் இருக்கிறானே, இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இவன் எனக்கு மூத்த சகோதரனா, நான் இவனுக்கு மூத்த சகோதரனா? என்ன யோசிக்கிறீர்கள் பலராம் அண்ணா? சரி, தங்களுக்கு போக விருப்பமில்லை என்றால் இதை அப்படியே விட்டுவிடுங்கள். பொறு கண்ணா, நான் மூத்தவன். சமாதான வேண்டுகோளை நானே கொண்டு செல்கிறேன். வாருங்கள் பலராம் அண்ணா, நல்ல காரியத்தை தாமதப்படுத்த கூடாது. கண்ணா, பலராமா, இருவரும் எங்கு செல்கிறீர்கள்? அம்மா, பலராம் அண்ணா, மதுராவிற்கு செல்லும் இந்த ரகசிய பாதையை அமைப்பதற்கு இன்னும் எத்தனை காலமாகும்? மகாராணி, இத்தனை வருட உழைப்பினாலும் முயற்சியாலும் எனது ஆட்கள் இந்த ரகசிய பாதையை கம்சனின் மாளிகை வரை அமைத்து விட்டார்கள். ஆனால் மாளிகையிலிருந்து சிறைக்கு செல்லும் ரகசிய பாதை எங்களுக்கு தென்படவில்லை. அந்த ரகசிய பாதை தென்பட்டவுடன் சுரங்கம் அமைக்கும் பணி முடிந்துவிடும். அக்ரூரரே, பணியை விரைவுபடுத்துங்கள். நமக்கு போதிய காலம் இல்லை. சென்ற மன்னரிடம் கூறுங்கள், இந்த கஷ்ட காலத்தில் நான் அவருடன் இல்லை. அதற்காக நான் வேதனை கொள்கிறேன். ஆனால் நான் உயிருடன் இருக்கும் வரை மன்னர் வசுதேவர், தேவகி ஆகிய இருவருக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். ஆகட்டும் மகாராணி.
போதும் உன்னுடைய கண்ணாமூச்சி விளையாட்டு இந்த பூதகையிடம். இப்போது வருகிறேன் நான். உனது எல்லா ஆட்டத்தையும் முடித்து வைக்கப் போகிறேன். நாராயண நாராயண. கண்களை திறவுங்கள் பிரபு. யோக நித்திரை புரிந்தது போதும் பிரபு. பூமியில் ஒரு பேரழிவு நிகழவிருக்கிறது பிரபு. தேவரிஷி, சாதுக்கள் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது தமக்கு இந்த கவலை எதற்கு? எங்கள் கவலையை வளர செய்யாதீர்கள் பிரபு. தாம் பேசுவது தங்களுக்கு எதுவும் தெரியாதது போல் இருக்கிறது. ஆனால் அங்கு பூதனாவுக்கு எல்லாமே தெரிந்துவிட்டது. தேவி, பூதனாவுக்கு தெரிந்த அனைத்து விஷயங்களும் உண்மைதானே? தற்போது பூதனாக இந்த பொய்யை ஆதாரமாக கொண்டு பொய்யையே நிர்மாணிக்கப் போகிறாள். அப்போது நிகழப்போவது அதுவே. அதுவும் முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இங்குதான் கம்சனுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த சதி திட்டத்தினால் தான் பகவான் கம்சனுக்கு என் சக்தியின் மீது, இந்த பூதகியின் சக்தியின் மீது சந்தேகம் ஏற்பட்டது. ரோகிணி அக்கா, மாற்றி விடுங்கள், செல்லுங்கள். அப்படியே நந்தராணி. யமுனா அன்று இரவும் ஆக்ரோஷமாகத்தான் இருந்தார். இந்த இளையர்களால் தான் அந்த ஆக்ரோஷமான யமுனா நதியை கடக்க முடியும். அழைத்தீர்களா அம்மா? எப்பொழுது பாயாசம் சமைத்தாலும் என்னை அழைக்க வேண்டும். நான் சந்தேகித்தது உண்மையாகிவிட்டது. இவன் சாமானிய பாலகனே அல்ல. எந்த உண்மை? கண்ணா, நீ எதை கூறுகிறாய்? பெரியம்மா, அதுதான் தாம் என்னை மிகவும் நேசிக்கிறீர்கள் என்பது. அம்மா யசோதாவை விட அதிகமாக, அண்ணா பலராமனை விட அதிகமாக, இல்லையா பெரியம்மா? அதனால் நான் ஒரு முடிவு செய்தேன். இன்று நான் அம்மாவிடம் வாங்கி வெண்ணெய் சாப்பிட போவதில்லை. தமது கையால் செய்த லட்டு தான் சாப்பிடுவேன். லட்டுவா? ஆனால் எனக்கு லட்டு செய்ய பெரியம்மா, தாம் எனக்கு உதவி செய்தால் மட்டும் போதும். நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்கள் லட்டு எப்படி செய்வது என்று. தாம் கற்றுக் கொடுப்பீர்கள் அல்லவா லட்டு எப்படி செய்வது என்று? நிச்சயமாக கண்ணா. உன்னை கொல்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதை பூதகை விடமாட்டாள். ஆம் கண்ணா, அவசியம் கற்றுத் தருகிறேன். வாருங்கள் பெரியம்மா, நாம் சுவையான லட்டை தயாரிக்கலாம். அதை இன்று அசரீரி பொய்த்து விட்டது. இன்று பகவான் கம்சனை கொன்று வைத்த நெருப்பிலிருந்து
அவர் தன்னை எப்படி காத்துக்கொள்வார் பிரபு? நாராயண நாராயண. தேவி, பூதனா மூட்டும் இந்த நெருப்பு அது நிஜத்தை பிரதிபலிப்பதல்ல. மாறாக இந்த நெருப்பானது அவளுக்குள் இருக்கும் கோபம் மற்றும் அகங்காரத்தின் வெளிப்பாடு. கோபத்தையும் அகங்காரத்தையும் என்றும் நமது அன்பால் மட்டுமே வெற்றி கொள்ள இயலும் தேவி. தீமைகளின் நெருப்பு எவ்வளவு கொழுந்து விட்டாலும் அன்பு அதை மழையாய் பொழிந்து அழித்துவிடும். சகோதரன் பலராமன், அவன் சார்பாக சமாதான வேண்டுகோள் கொண்டு வந்திருக்கிறேன். என்றால் குடு. என்ன சமாதான வேண்டுகோளை? சமாதான வேண்டுகோள் அதை நான் எடுத்து வரவில்லையே. அப்படி என்றால் பலராமா, எதற்காக வந்தாய்? நான் கண்ணனிடம் கேட்டு வருகிறேன். கண்ணா, உனது தோழர்கள் அவர்கள் கேட்கிறார்கள் நான் எதற்காக அங்கு வந்தேன் என்று. பலராமன் அண்ணா என் நண்பர்களிடம் சேர்த்து வைக்க, வேறு எதற்கு? கண்ணா, நான் சொல்லுவதை கேள். உனது தோழர்களும் அவர்களின் எதிர் புதிரான கேள்விகளும். ஆனால் நான் யார்? பலராமன். இந்த முறை சமாதான வேண்டுகோளை விடுத்துதான் வருவேன். என்ன பலராமா, நீ ஏன் நின்று விட்டாய்? நீங்கள் அனைவரும் கண்ணனின் தோழர்களா? ஆமாம். கண்ணா, நீ இவர்கள் அனைவருக்கும் தோழனா? ஆம் பலராமன் அண்ணா. அப்படி அனைவரும் தோழர்களாக இருக்கும் பொழுது என்னை ஏன் அங்கிருந்து இங்கே, இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே என்னை ஏன் அலைக்கழிக்கிறீர்கள்? என்னால் இனிமேல் சமாதானப்படுத்த முடியாது. நான் செல்கிறேன். அட அட பலராமன் அண்ணா, நில்லுங்கள். பலராமன் அண்ணா, பலராமன் அண்ணா. பலராமன் அண்ணன் கிளம்பி விட்டார். இப்பொழுது நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். தோழர்களே, இதோ பாருங்கள், புதிய பந்து. சரி வாருங்கள், அனைவரும் விளையாடலாம். அம்மா சொல்லுவாள், விளையாட்டில் தோழர்கள் எதிரிகள் யாரும் கிடையாதென்று. சரி வாருங்கள், அனைவரும் சேர்ந்து விளையாடலாம். சண்டை போட்டி இருந்தாலும் அப்படியே விளையாடலாம். இது ஒன்றும் சாதாரண லட்டு அல்ல, நல்ல மனமுள்ள சுவையான லட்டு. உங்கள் இருவரின் இடையில் நான் வரப்போவதில்லை. நான் செல்கிறேன். நாராயண நாராயண. பிரபு, நந்தகுமாரரின் மகிமை அபாரமானது. அவரது கள்ளமில்லாத அன்பிலிருந்து தப்பிப்பது மிக கடினம் பிரபு. இப்போது நீங்களே பாருங்களேன். ஆதிசேஷன் நந்தகுமாரரிடம் கோபித்துக் கொண்டிருந்தார். அவர் பேசுவதை கேட்கும் பொழுது எனக்கு இப்படி தோன்றியது, அவரை சமாதானப்படுத்த முடியாதென்று. ஆனால் பிரபு, கண்ணன் அவரை நொடி பொழுதில் மாற்றிவிட்டார். இப்பொழுது பாருங்கள், ஆதிசேஷன் கம்சனே, இன்று உன் முன் மகிஷ்மதியின் மன்னன் வசுதேவனாக இல்லாமல் ஒரு கணவனாக என் மனைவிக்கு உயிர் பிச்சை அளிக்குமாறு கேட்டு வந்திருக்கிறேன். அவளை விடுவித்து விடு. தயை கோர்ந்து எனது தேவகியை விடுவித்து விடு கம்சா. அவள் உன்னை இறைவனாக பார்த்தாள். இன்று நானும் உன்னை அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறேன். நாங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் எங்களை மன்னித்து விடு கம்சா. இவ்வுலகில் தர்மத்தை விட பெரியது அன்பு மட்டும்தான். எனது தேவகியை மட்டும் போகவிடு. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் வசுதேவா? இல்லை இல்லை, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மாப்பிள்ளையாரே? எழுந்திருங்கள், முதலில் எழுந்திருங்கள் கம்சா. நான் இங்கிருந்து தேவகியை கூட்டி